வணக்கம். விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. ஆண்டுதோறும் ஒரு முறை ஐயா இந்த மே மாதம் வந்துருச்சுனாலே மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நினைவாற்றல் பயிற்சி வகுப்பு நடத்துவேன். அது பொதுவாக எங்கே ஹால் நல்லா கிடைக்குதோ அதை பொறுத்து கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை அப்படி நடத்துகிறது வழக்கம். இந்த ஆண்டு அது மாதிரி மே 1 மே தினம்னு சொல்கிறாங்களே, அந்த விடுமுறையில் கோயம்புத்தூர் இந்தியா அரங்கம் ஆடிட்டோரியத்தில் அந்த நினைவாற்றல் பயிற்சி வகுப்பை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாதம் பூரா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுனால முன்கூட்டியே உங்களுக்கு நான் வீடியோ போட முடியல. வீடியோ பதிவு பண்ணுறதுக்கே நேரம் பத்தலை எனக்கு. அப்படி ஆகிப்போச்சு. அதனால் நாளை மறுநாள் வியாழக்கிழமை மே 1 நாள் காலை 9 மணி முதல் மாலை ஒரு 6 to 7 வரை அந்த நினைவாற்றல் பயிற்சி வகுப்பை ஐயா நிகழ்த்த உள்ளேன். மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் வந்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே நினைவாற்றல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது வயசானால் குறைஞ்சிரும், மெமரி ஃபால் ஆகிரும், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் அப்படி கான்செப்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. வயதுக்கு வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. வயது மனதோட ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். மனதை டைம்லெஸ்ஸாக மாற்றிட்டோம்னா வயதும் டைம்லெஸ்ஸாக மாறிடும். உங்கள் எனர்ஜி எந்த நாளும் குறையாது, இருக்கலாம். அதைத்தான் ஐயா சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதில் காலையில் ஃபுல்லாக ஐயா என்னுடைய 16 கவனகத்தில் 1-2 கவனங்களை செஞ்சு காமிச்சு ஐயா வெளிப்படுத்துவேன். அப்புறம் ஹவு டு டியூன் அப், அந்த மனதை எப்படி டியூன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்வது, இதெல்லாம் ஐயா மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நடத்தி காட்டுவேன். அப்புறம் மாலையில் 5 மணிக்கு டியூனப் பண்ணிவிட்டு இப்போ நான் செஞ்சதை அவங்கள செய்ய வைப்பேன். எல்லோரும் அருமையாக செய்வாங்க. அதை நிரூபிச்சுட்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளாக நடத்தியிருக்கோம். கடைசியாக நிரூபிச்சுட்டு தான் விடுவேன். அதனால் இது ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் இந்தியா ஆடிட்டோரியம் என்று ஆவாரம்பாளையம், கேஆர்புரம்னு சொல்லுவாங்க, எல்லாம் மையப்பகுதி அவினாசி அந்த மெயின் ரோடு ஹைவேயில் பிஎஸ்சி தாண்டி, அங்கேருந்து வந்தால் பிஎஸ்சி தாண்டி சுகுணா கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க பீளமேட்டில். அல்லது நியூ ஆரிய பவான்னு ஒரு பெரிய ஹோட்டல், நல்லா பிரம்மாண்டமான ஹோட்டல் உண்டு. அந்த ஸ்டாப்பிங்கு இப்போ ஃபேமஸ். ரெண்டுமே ஒரு ஸ்டாப்பிங் தான். அதுக்கு எதிர்த்த தெரு தான். நேராக வந்தால் போய் முற்ற இடத்துல லெஃப்ட் திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த ஹால் வந்துடும். ஆட்டோக்காரங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியா ஹால்னால் ரொம்ப ஃபேமஸ். நல்லா ஏசி ஹால். நீங்கள் காலையில் 9 மணிக்கு பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 9:30க்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 6-6:30 வரைக்கும் நல்ல டீ, ஸ்நாக்ஸு, உணவு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு சிறப்பாக ஐயா அதை நடத்தி கொடுப்பேன். அதோட என்னோடய பழக்கம் எப்படின்னா, என்ன நடத்த போகிறனோ அதை நோட்ஸாக தயார் பண்ணி எந்த ரகசியமும் வச்சுக்காமல், எல்லாம் அந்த பயிற்சி வகுப்பு நடத்துகிறவங்கெல்லாம் பயங்கரமாக பில்டப் ப்ராட்டப் கொடுப்பாங்க. இவ்வளோதான் ஆர்டி சொல்லாத வீட், அதெல்லாம் உடான்ஸு, உங்களை ஏமாத்துகிற வேலை. எல்லாம் வெளிப்படையாக இருக்கணும். ஈசன் வெளிப்படையானவர், நம்மளும் வெளிப்படையாக இருக்கணும். அதனால் எது நடத்த போகிறோனோ அந்த நோட்ஸை கையில் கொடுத்துருவேன். நீங்கள் வீட்டுக்கு போனாலும் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் படித்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துடும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வரும் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு வருகை புரிந்து நீங்களும் உங்களுடைய மனதை டியூனப் பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கும் இந்த டியூனப்பை வழங்கணும். இது கட்டணம் ஒரு சிறிய கட்டணம் தான், 700 ரூபா அந்த கட்டணம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கட்டணம். அப்புறம் உங்களுக்கு உணவு, மற்ற ஏசி ஹாலு எல்லாத்துக்கும் சேர்த்து அவ்வளோதான். அதனால் இது ஒரு அரிய வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் எல்லாம் எங்கே கட்டணும், ஜிபே நம்பரு, காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்கிற நம்பரு, அந்த ஹாலோட முகவரி எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு குறிச்சிக்கிட்டு வந்து சேரணும்.
நாளை மறுநாள் மே தினம் 1/5/2025 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வந்து நீங்கள் பதிவு செய்துட்டு நம்ம நிகழ்வை தொடங்கலாம். வாருங்கள், மனதை டியூன் பண்ணி நீங்களும் நினைவாற்றல் வல்லுநர்களாக திகழுங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.